ஹை ஃப்ரெண்ட்ஸ், கொடைக்கானலோட வியூ பார்த்தீங்கன்னா எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். அப்படியே மேகம் வந்து தரை இறங்கி அப்படியே வருது, கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே மலையை மூடிக்கிட்டே வருது. ஸோ அந்த ஒரு இயற்கை காட்சியை தான் நாம் இப்போ வந்து பார்த்துட்ருக்கோம் பாருங்கள். ஸோ இதுக்கு முன்னாடி வரைக்கும் இங்கே எல்லாமே கிளியராக விசிபிளாக இருந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக மூடிட்டே வருது. ஸோ காலையில் ஒரு லைவ் போட்டேங்க, ரேணுகாமா ஒரு ரியாக்ஷனில் 1 hour லைவ் சூப்பராக என்ஜாய் பண்ணி பாருங்கள். இங்கே பார்த்தீங்களா எவ்வளோ சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, என்ன பழம் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இப்படி காய்ச்சி தொங்குது எல்லா இடத்துலையும். இந்த மரம் இருக்குது, பேரிக்காய், கொடைக்கானல் குட்டி ஆப்பிள். இங்கே பார்த்தீங்கன்னா பட்டர் பீன்ஸ் தான், இது சூப்பராக பயிர் பண்ணியிருக்கிறாங்க இங்கே. ஸோ அப்படியே கிட்ட வருது பாருங்கள் மேகம் அப்படியே. வாவ், லேக்குக்கிட்ட போயிடலாம், அங்கே எல்லாமே இருக்குது. நாங்கள் இப்போ வந்து டீ சாப்பிட்றதுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். காலையில் ஒரு ரவுண்டு அப்படியே கீழே போய் அந்த இடம் வரைக்கும் பார்த்துட்டு வந்துட்டேன். இங்கே எல்லாம் ஃபுல்லாக ஊருங்க தான், சூப்பராக இருக்குது, நல்லா அழகாக இருக்குது. பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே கவர் பண்ணிகிட்டே வராங்க. இதுக்கு பின்னாடி இருந்த ஊருங்கெல்லாம் நல்லாவே சூப்பராக விசிபிளாக இருந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வானமும் மலையும் ஒன்றாயிடுச்சு. ஸோ இப்போ அப்படியே எங்கள் இடத்தையும் மூடிடும்னு நினைக்கிறேன், நாங்கள் இருக்க காட்டேஜையும். சூப்பராக இருக்குது. உறவுகள் கூட நமக்கு இப்படி தான் இருக்கும், பாசிங் க்ளவுட் மாதிரி அப்படியே பாஸ் பண்ணி போயிட்டே இருப்பாங்க. நம்மளை தேவையான போது யூஸ் பண்ணிப்பாங்க, அதுக்கப்புறம் நம்மளை விட்டுட்டு போயிடுவாங்க. அந்த மாதிரி தான். ஸோ கொஞ்ச நேரத்தில் இவர் வராரு, அப்படியே பாஸ் ஆகி போயிடுறார். காற்று எங்கே இருக்கோ அந்த பக்கமாக போயிட்டே இருக்கார். எவ்வளோ ஒரு அழகான இயற்கை சூழல் பார்த்திங்கன்னா கொடைக்கானலில். ஸோ மனசுக்கும் கண்ணுக்கும் ரொம்ப அப்படியே குளிர்ச்சியாக இருக்குது. ஸோ சென்னை வாசிகள் வந்து இந்த நேரத்தில் நீங்கள் கொடைக்கானலுக்கு வந்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். வெயில் அங்கே வந்து வாட்டி வதைக்குது. அப்படியே ஒரு 2 நாள் 3 நாள் கொடைக்கானலில் வந்து தங்கி ரெஸ்ட் எடுத்துகிட்டு போனால் சூப்பராக இருக்கும். ஸோ குவைத்லேயுமே இப்போ பார்த்திங்கன்னா நல்ல ஒரு வெயில். ஸோ அந்த வெதருக்கு இங்கே இருக்கும்போது பார்க்குறத பார்த்தா சூப்பராக இருக்குது. ரொம்ப பிடிச்சிருக்கு எனக்கு. லைக் பண்ணுங்கள். பை.